தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சுதேசவழியின் அன்பான வணக்கங்கள். யார் இந்த இந்திரஜித்? இந்திரஜித் என்ற பெயர் தற்பொழுது மலையகம் முழுவதும், இலங்கை முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இப்போது உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னதாக கில்மிஷா மற்றும் அசானியின் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருந்த போது நாங்கள் அனைவரும் பெரும் ஆச்சரியத்துடனும் ஆரவாரத்துடனும் பார்த்து கொண்டிருந்தோம். அதுதான் சீ தமிழ் சரிகமப்பா என்ற பாடல் போட்டி நிகழ்ச்சி. சீ தமிழ் சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சி ஈழத்து சிறுமிகளை தமிழ்நாட்டு போட்டியாளர்களுடன் இணைத்து அவர்களை பயிற்றுவித்து உலக அரங்கில் வெற்றியாளர்களாய் உருவாக்கி காட்டியது. அந்த வரிசையில் இன்று மலையக மைந்தன் இந்திரஜித் வெற்றி வாகை சூட சரிகமப்பா என்ற பாடல் களத்தில் குதித்துள்ளான். யார் இந்த இந்திரஜித்? பதுளை மாவட்டம் பண்டாரவளை பூனாகலை தோட்ட கபரகலையூரின் திருமதி கண்ணதாசன் பத்மாதேவி தம்பதிகளின் கலைப்புதல்வன்தான் இந்திரஜித். இவன் உயர்தர பிரிவில் கல்வி கற்று முடித்துவிட்டு குடும்ப வறுமை காரணமாக கோட்டல் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறான். அங்கிருந்தபடியே கில்மிஷா அசானி காட்டிய வழியில் இவனும் பயணிக்க விரும்பினான். ஹோட்டலில் உழைத்து சேமித்த பணத்தில் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட் என்பவற்றை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு பெரும் கனவுடன் புறப்பட்டான். கலைத்தாகத்தோடு புறப்பட்ட இந்திரஜித் ஊனுறக்கம் தொலைத்தான். இலக்கு ஒன்றே அவன் கண்ணில் தெரிந்தது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற முதல்கட்ட குரல் தேர்வில் இவன் தேர்வானான். பிறகு அவனுக்கு அடுத்த கட்டத்தை தொடுவதற்கு வழி தெரியவில்லை. தமிழ்நாட்டு போலீசாரின் உதவியோடு சென்னை வந்தான். சென்னை வந்தவனுக்கு அடுத்த அடியை எடுத்து வைக்க தெரியாத நிலையில் மத்திய பேருந்து நிலையத்தில் தங்கி கழிவறையில் உறங்கி அன்றாட கடமைகளை முடித்தேன் என்கிறான் இந்திரஜித். பின்னர் அவன் சரிகமப்ப மெகா ஆடிஷனில் கலந்து கொண்டு பாடினான். இந்திரஜித் பாடிய பாடல் கடந்த வாரம் ஒளிபரப்பானது. பாடும் நிலா பாலு என்று அன்போடு அழைக்கப்பட்ட மறைந்த பாடகர் SP பாலசுப்ரமணியம் பாடிய நந்தா நீயன் நிலா என்ற பாடலை தெரிவு செய்து பாடினான். இந்த பாடல் நடுவர்களையே கலங்க வைத்தது. முழு அரங்கமே ஆனந்த கண்ணீரில் நனைந்தது. ஏன் உலகத் தமிழர்களையே மகிழ வைத்தது. நடுவர்கள் அனைவரும் மேடைக்கு எழுந்து வந்து இந்திரஜித்தை வியந்து பாராட்டி மகிழ்ந்தார்கள். நிகழ்வின் இறுதியில் அவன் தனது தாய்க்கும் தாய்மண்ணுக்கும் ஒரு செய்தியை சொன்னான். நான் வெற்றியோடு நாடு திரும்புவேன் என்று சொன்னான். கில்மிஷாவைப் போல, அசானியைப் போல இந்திரஜித்தும் நிச்சயம் வெற்றி பெறுவான். இந்திரஜித்துக்கு சுதேசவழியின் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். அடுத்து இலங்கையில் இருந்து சென்ற மேலும் ஒரு போட்டியாளரையும், சுவிஸில் இருந்து சென்ற இலங்கை வம்சாவளி போட்டியாளரையும் இணைத்து அவர்களுக்கு வாய்ப்பளித்து ஒரே குடும்பம் என்ற சிந்தனையில் நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் சீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் சரிகமப்ப டீமுக்கும் சுதேசவழியின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும் உரித்தாகட்டும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.